Hey, allow me. This is Bangtan Tamfix. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம டேவோட ஒன் ஷாட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மாஃபியா. ஸோ இந்த ஒன் ஷாட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தென் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. என்னடா வாய்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இது இந்த ஸ்டோரி ஃபுல்லாக பேஸ்ட் ஆனது ஃபுல்லாக ஒரு டார்க் ரொமான்ஸ் அப்படிப்பட்ட ஸ்டோரியாக இருக்க போது. டார்க் ரொமான்ஸ் பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா தீமில் நம்ம ஸ்டோரிஸ் பார்க்க போகிறோம் இதுக்கப்புறம் நம்ம சேனலில். ஸோ அதனால் நியூவாக ட்ரை பண்ணலாம். தென் வாய்ஸ் ஓவரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தாகணும். ஸ்டோரி எண்டிங் வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். எண்டிங்கில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? அங்கே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டோரியை உங்களை தான் காட்டுறோம். நீங்கள் ரொம்ப சேடாக இருக்கீங்க. லைக் அந்த மேரேஜில் எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ரொம்ப சேடாக உட்காண்ட்ருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் முகத்தில் எந்த எமோஷனுமே இல்லை. சேடாக உட்காந்துட்ருக்கீங்க. வித்தவுட் நோ எமோஷன், வித்தவுட் எனி ரியாக்ஷன். இப்போது டோர் ஓப்பன் பண்ணி ஒரு பர்சன் வராங்க. யா, அவங்க உங்கள் சிஸ்டர், பட் நாட் யுவர் ஓன் சிஸ்டர். ஷீ இஸ் அ ஸ்டெப் சிஸ்டர். என்ன வாயன் கிளம்பாமல் என்ன பண்ணிகிட்ருக்கா? கிளம்பு, மணி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி கோல்டாக சொல்லிட்டு கிளம்புறாங்க. வித்தவுட் எமோஷன், வித்தவுட் எனி ரியாக்ஷன். நீங்களும் கிளம்பி டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வரீங்க. உங்கள் ஸ்டெப் மாம் வெளியே நிற்கிறாங்க. அவங்க உங்களை கூட்டிகிட்டு நேராக ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் உங்களை நிற்க வைக்கிறாங்க. யா, வெட்டிங் ஹால். அங்கே ஒரு பர்சனோட ஹேண்டை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க. இப்போ ஃபாதர் ஆஸ் யூஷுவல் அவரோட ஸ்டெப்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரோட என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. கிம் தயாங் ஆகிய நீ கிம் மோயனை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு ஃபாதர் கேட்குறாரு. ஒரு நொடி கூட கிம் தயாங், அதாவது நம்ம தயாங் எதுவுமே யோசிக்கல. யா, நம்ம ஹீரோ கிம் தயாங் தான். அவர் எதுவுமே யோசிக்காம எஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் மட்டும், ஆமாம் அப்படின்னு, அதாவது அந்த மேரேஜ்க்கு அவர் ஒத்துக்கிறாராம் அப்படின்றத சொல்கிறாரு. இப்போது நீங்களும் உங்களை பற்றி கேட்குறாங்க. கிம் மொயின் ஆகிய நீ கிம் தயாங்கை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்கும் போது நீங்கள் வித்தவுட் எனி ரியாக்ஷன், வித்தவுட் எனி எமோஷன் எஸ் அப்படின்ற மாதிரி மட்டுமே தலையை மட்டும் ஆட்டுறீங்க. இப்போது அப்படிதான் ரிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு வேர்ட் மட்டும் வருது. ஸோ தயாங் இப்போ உங்கள் கையில் ரிங் போடுறாரு. நீங்களும் எனி ரியாக்ஷன், வித்தவுட் எனி ரியாக்ஷன், வித்தவுட் எனி எமோஷன் நீங்கள் இப்போது தயாங் கையில் ரிங் போடுறீங்க. இப்போது தயாங் ரிங் போட்டுட்டு அப்படியே கிஸ் பண்ண சொல்கிறாங்க. தயாங்கும் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் தயாங்க பார்க்கக்கூட இல்லை, அப்படியே உங்கள் ரெண்டு சீக்கையும் கப் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அங்கே இருக்கவங்களாம் பார்த்துட்டு நார்மலாக இருக்காங்க, எதுவுமே யாரும் பேசிக்கல. ஸோ இப்போ அப்படி தான் தயாங்க உங்களை அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களை கூட்டு போயிட்டுருக்காரு. இப்போ உங்கள் முகத்தில் எந்த சிரிப்பும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் வித்தவுட் எனி ரியாக்ஷன், வித்தவுட் எனி எமோஷன் நீங்கள் தயாங்கோட கூடயே போயிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா, அதாவது உங்கள் ஸ்டெப் மதர் பின்னாடியே வந்துட்டுருக்காங்க வித் யோர் ஸ்டெப் சிஸ்டர். அப்படி நீங்களும் காரில் ஏறுறீங்க. இப்போ தயாங் மட்டும் லாக் பண்ணிவிட்டு, அதாவது டோரை லாக் பண்ணிவிட்டு நேராக உங்கள் ஸ்டெப் மாம் கிட்ட வராங்க. இப்போ உங்கள் ஸ்டெப் மாம் மணி கொடுக்க மாட்டீங்களோ அப்படின்னு உங்கள் ஸ்டெப் மாம் கேட்க தயாங் ஒரு அமௌண்ட்டை நீட்டுறாரு. இப்போது ஸ்டெப் மாம் 100 ஆயிரத்து நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் ஸ்டெப் மாம் கிளம்பியாச்சு, ஸ்டெப் சிஸ்டரும் கிளம்பியாச்சு. இப்போது தயாங் அப்படியே காரில் ஏறுறாரு. அவர் எதுவுமே பேசல. நீங்களும் எந்த எமோஷனும் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் கார்லேயே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது தயாங் அப்படியே காரை ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்களும் அமைதியாக உட்காந்துருக்கீங்க, எதுவுமே நீங்களும் பேசிக்கல. தயாங்குமே எந்த வேர்டும் உங்ககிட்ட ரைஸ் பண்ணலை. இப்போது தயாங் அப்படி தான் அவர் மட்டும் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு அவரோட மேன்ஷனுக்கு. இப்போ அப்படியே தான் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே உங்களை கையை தரன்னு பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு தயாங். ஏன்னா அவங்க மேன்ஷன் வந்துருச்சு. தயாங்கோட மேன்ஷன் ரொம்ப பெரிய மேன்ஷன், நிறைய கார்டெல்லாம் கடந்து தான் அந்த மேன்ஷன் வந்திருக்கும். இப்போ அப்படியே தான் தயாங் அந்த மேன்ஷனுக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. ரொம்ப ஃபோர்ஸாக தான் அந்த மேரேஜை நடந்திருக்கும். உங்களுக்கு அதில் விருப்பமே இல்லை, ஆனால் உங்களை மீறி உங்களை கட்டாயப்படுத்தி உங்கள் ஸ்டெப் மதர் அவங்க கட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு மாஃபியா மேலே ஒரு துளி கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவங்களுமே உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஒரு கதை கிடையாது. ஆனால் காசுக்காக மட்டுமே உங்களை மேரேஜ் பண்ணியிருக்கான். ஏன் மேரேஜ் பண்ணா, எதுக்கு பண்ணான்றதெல்லாம்
நம்ம ஸ்டோரி எண்டிங்கில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் உங்கள் கையை தரன்னு பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ தான் நீங்கள் உங்கள் வேர்ட்ஸை ரைஸ் பண்ணுறீங்க. என்னை விடு, என்னை விடு அப்படின்னு உங்கள் வேர்ட்ஸை ரைஸ் பண்ணுறீங்க. இப்போ தான் விடுறதா? ஓ பேபி கேர்ள், என் கூட தான் நீ வரணும் அப்படின்னு அவங்கள தரன்னு இழுத்துட்டு உள்ளே போயிடுறாரு. டோரே லாக் பண்ணிட்டாரு. உங்களால் வெளியும் போக முடியாது. அப்படியே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. என்னையா இங்கே கொண்டு வந்த, என்னையா இங்கே கொண்டு வந்த அப்படின்னு இங்கே கேட்குறீங்க. அவங்க எந்த வேர்டுமே ரைஸ் பண்ணல. அவர் மட்டும் நேராக ஒரு ரூமுக்கு போகிறாரு. உங்களையும் வர சொல்கிறாரு. நீங்கள் ஆனால் வரல. அவங்க உங்கள் கையை ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துட்டு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே தான் உங்களை பார்த்துட்டு நைட்டுக்கு ரெடியாரு அப்படின்னு ஒரு வேர்டை ரைஸ் பண்ணிவிட்டு ஒரு மட்டும் கிளம்பி போயிடுறாரு. ஒரு மிட் நைட் ஆகுது. நீங்கள் இன்னுமே அந்த பெட்லேருந்து எந்திரிக்கவே இல்லை. தென் ட்ரெஸ்மே நீங்கள் சேஞ்ச் பண்ணலை. அவர் ரெடியாக சொல்லியிருப்பாரு, ஆனால் நீங்கள் ரெடியே ஆக கிடையாது. நீங்கள் மட்டும் அப்படி உட்காந்துருக்கீங்க ஸ்டாச்சு போல். எப்படி அவங்க உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பாரோ, அதாவது அந்த பெட்டில் நீங்கள் உட்காந்ததை பார்த்துருப்பாரோ, ஸ்டில் அப்படியே தான் நீங்கள் இருக்கீங்க. அவங்க இப்போ அப்படியே உள்ளே வராரு. லைக் அந்த மனுஷன் எப்படின்னா ஃபுல்லாக மட்டையாகி, ஃபுல்லாக குடிச்சு, ஃபுல்லாக ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு, பாடி ஃபுல்லாக ஸ்வெட்டான நிலமையில நம்ம அவங்க உள்ளே வராரு. யா, ஹீஸ் அ மாஃபியா, டேஞ்சரஸ் மாஃபியா ப்ளஸ் கோல்டு. அப்படியே அவர் உள்ளே வந்துட்டுருக்காரு. அவர் பேரை கேட்டாலே போதும் சியோலே அப்படியே நடுங்கி போயிடும். அந்த மாதிரி ஒரு மாஃபியா நம்ம தேவம். இப்போ தேவம் ஒரு ரூம்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. டோர் அப்படியே லாக் பண்ணுறாரு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. தேவம் ஃபுல்லாக குடிச்சு ட்ரக்ஸ் எல்லாமே அவர் மேலே அங்கே இங்கேன்னு விழுந்திருக்கு. யா, ஒரு ட்ரக் அடிக்டர். இப்போ அப்படி தான் தேவங்க அப்படி உங்கள் முன்னாடி வந்து நின்று ஒன்று ரெடியாக சொன்னேன் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாரு. எங்க அவங்க பார்த்து நான் ஏன் ரெடி ஆகணும், நான் ஏன் ரெடி ஆகணும் லைக் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போது அவங்க உங்களை அப்படியே உங்கள் நெக்கை பிடிச்ச அப்படியே அங்கே இருக்க பெட்டில் உங்களை தள்ளுறாரு. உங்களால் என்ன பண்ணணும்னே தெரியல. ஸ்டில் நீங்கள் அப்படியே இந்த பெட்டில் படுத்துருக்கீங்க, எந்த ரியாக்ஷனும் இல்லாமல். பட் ஆனால் உங்கள் கண்ணிலேருந்து சைடில் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு உள்ளுக்குள்ளே ஒரு பயம். நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துருக்கீங்க. அவங்க அப்படியே உங்கள் மேலே அப்படியே ஹோவர் ஆகுறாரு. அவரோட ட்ரக் ஸ்மெல் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி அதை அப்படியே என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படியே இருக்கீங்க. அவங்க உங்கள் மேலே ஹோவர் ஆகி உங்கள் நெக்கை அப்படியே ஸ்மெல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்லேருந்து அப்படியே நேராக உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்து ரொம்ப அக்ரெசிவாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களால் அதை தாங்கவே முடியல. ஏன்னா உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. அவரோட ட்ரக்ஸ் ப்ளஸ் அவரோட அந்த ஆல்கோஹால் ஸ்மெல் அது எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ நீங்கள் அதை தட்டி விட ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அது அவங்களால அதை எப்படி சொல்கிறது, அவரோட பாடி உங்களால் அதை எதுவுமே பண்ண முடியல, அசைக்க கூட முடியல. ஏன்னா அது அவங்களோட பாடி அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். உங்களால் ஒரு சின்னதாக கூட அவரை நவுத்த முடியல. அவர் மட்டும் அப்படியே ஒரு வேலையில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ட்ரெஸ் எல்லாமே பொறுமையாக ரிமூவ் பண்ணுவார். பார்த்தா நோ நோ வே, அவர் அப்படி கிழிச்சு தூக்கி எறிகிறாரு. நீங்கள் வேணாம் விட்டுருங்க, பண்ணாதீங்க, விட்டுருங்க வேணாம் அப்படின்னா எவ்வளோ கெஞ்சுறீங்க. நோ வே. அவரால் அதை எப்படி சொல்கிறது, அவரால் அது எதுவுமே கேட்குற மாதிரி அவருக்கு கிடையாது. அவர் ஜஸ்ட் அவரோட வேயில் போயிட்டுருக்காரு. அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாமே கிழிச்சு போட்டார் இப்போது. ஏன்னா அவரோட ட்ரக் அவருக்கு வேலை காமிச்சிட்ருக்கு. இப்போ அவர் டீப்பாக போயிட்டுருக்காரு. யா, அப்படியே டீப்பாக அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்காரு. ரொம்ப டார்க்காக போயிட்டுருக்கு அது அந்த டைம். ஸோ இப்போ உங்களுக்குள்ளே அப்படி எல்லாத்தையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களால் முடியல, ரொம்ப கதறீங்க. ஆனால் அந்த நைட் உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப ரஃப்பாக டஃப்பாக ரொம்ப இதாக இருந்திருக்கும். உங்களாலையும் அவங்க ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு 3 ரவுண்ட்ஸ்க்கு அப்புறம் உங்களை பாவம்னு கூட பார்க்காம ஸ்டில் அந்த நைட் கண்டினியூ பண்ணியிருப்பார். உங்களால் ஏற்றுக்க கூட முடியல. நம்ம லைஃப் மட்டும் ஏன்டா அப்படி போகுது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் மட்டும் உங்கள் மைண்ட்குள்ளே ஓடிட்டுருக்கு. அப்படியே தான் அந்த நைட் போயிருக்கோம். இப்போ ஒரு மார்னிங் போல் ஆகுது. இப்போது நீங்கள் அப்படியே எழுந்திருக்கிறீங்க. லைக் சன்லைட் வந்து உங்கள் மூஞ்சிலே வந்து படுது. நீங்களும் அப்படியே எழுந்திருக்கிறீங்க. பார்க்குறீங்க உங்கள் பாடி ஃபுல்லாக அங்கே எங்கன்னு ஸ்க்ராஷஸ், ஃபுல்லாக பைட் மார்க்ஸ், ஃபுல்லாக யாரோ என்னமோ என்னை சாப்பிட்ட மிச்சம் வச்ச மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் உங்கள் பாடி ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்கு. அப்படியே ரொம்ப வைல்டாக பண்ணியிருப்பார் நம்ம தான். நைட் உங்களை வச்சு செஞ்சுருப்பாரு. எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அழுக வருது. அப்படியே பார்க்குறீங்க உடல ஒரு துணி கூட இல்லை. கீழே மேலே காலு கை உடம்புல ஒரு இடம் கூட விடாமல்
எல்லா இடமும் ஸ்க்ராஷஸாக இருக்கு. பக்கத்தில் பார்க்குறீங்க அவங்க இல்லை. ஸோ நீங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க இங்கே இல்லை, நம்ம கிளம்பிடலாம், இங்கே இதுக்கப்புறம் ஒரு நொடி கூட வெயிட் பண்ணக்கூடாதுன்னு நிறையா பிளான் திட்டம் போட்டுட்ருக்கீங்க. ஆனால் உங்களால் இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியாதுன்னு அந்த பால்கனி வேலையாக பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்காக தான் அங்கே நிறைய வேலைலாம் நடந்துட்டுருக்கு. நீங்கள் தப்பிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய வழி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்டா என் லைஃப் மட்டும் இப்படி இருக்குன்னு ஒரு நொடி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே அவங்க கண்டிப்பாக ரெக்ரேட் பண்ணுவான்னு நீங்கள் மனசுக்குள்ளே அதையும் நினச்சிக்கிறீங்க. அப்படியே தான் பால்கனியை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே நேராக நீங்கள் ரெஸ்ட் ரூம் போய் அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்க. சூட்கேஸ்லேருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறீங்க. அப்படி கீழே வரீங்க. அப்படியே நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அங்கே தேவங்க இல்லை, எங்கேயுமே தேவங்க இல்லை. ஆனால் வெளியே மட்டும் நிறைய ஒர்க்ஸ் நடந்துட்டுருக்கு. நீங்கள் தப்பிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அப்படியே தான் ஹாலில் உட்காண்ட்ருக்கீங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியாமல் அவ்வளோ பெரிய மேன்ஷனில் ஃபுல்லாக பிளாக் தீமில் இருக்கிற மேன்ஷனில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. அப்போ தான் உங்கள் மொபைலை பார்க்குறீங்க. அது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை அப்படியே ஆன் பண்ணி பார்க்குறீங்க. அது என்ன எழுதியிருக்குன்னா, நீ அங்கே வந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன், லீ சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு. நீங்களும் யா ஐ கேம் அப்படின்னு நீங்கள் போடுறீங்க. ஸோ இப்போ அப்படியே இந்த மெசேஜ் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ பார்க்குறாங்க. ஸோ லீ சான் தான் பார்க்குறாரு. அவர் அப்படியே பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு அவர் போட்டிருக்காரு. நீங்கள் அப்படியே தான் நெக்ஸ்ட் பிளான் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவரும் என்னமோ மெசேஜ் பண்ணுறாரு. அது இப்போ நமக்கு வேணாம், நம்ம அப்படியே சீனாக கட் பண்ணி தேவங்க பார்க்கலாம். தேவங்க அப்படி தான் ஒரு குடோனில் உட்காந்துருக்காரு. ரொம்ப அப்படியே உட்காந்துட்டு வெறித்தனமாக என்னமோ யோசிச்சுட்ருக்காரு. அப்படி தான் அவங்க ஆட்கள்லாம் வந்து தேவங்கிட்ட என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க. தேவங்க அப்படியே ஸ்டாப், எதுவும் பேசாதீங்க, எதுவும் இப்போ எனக்கு வேணாம். என்னோட முதல் பிளான் வயனை பற்றி மட்டுமே தான் என்னோட அடுத்த கட்ட பிளான். எனிமீஸில் அப்புறம் இருக்கட்டும். என் பிளான் வயன் மட்டும்தான். எந்த பிளானும் இப்போ நான் பிளான் பண்ணுற மாதிரி இல்லை. என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் வயன் மட்டும் தப்பிச்சா அவளை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கான பொறுப்பு நீ, உன் ஆட்கள் எல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். என்ன புரியுதா அப்படின்னு அவங்க ரொம்ப ரகடாக பேசிகிட்டு இருக்காரு. அந்த பாடி கார்டும் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு அந்த பாடி கார்டு போகிறாங்க. இப்போ தேவங்க அப்படி தாங்க கன்னை வச்சுட்டு, வயன் உன்னால் தப்பிக்க முடியாது, உண்மை தெரியாமல் நான் உன்னை விட மாட்டேன், உண்மை தெரிஞ்சாகணும், உனக்கு உண்மை தெரியணும், அப்போதான் இந்த தேவங்க யாருன்னு உனக்கு தெரியும், நான் வரேன் அப்படின்னா அவங்க அப்படியே அக்ரெசிவாக பேசிட்டு அவர் கார் எடுத்துகிட்டு நேராக மேன்ஷனுக்கு தான் வந்துட்டுருக்காரு. இதே சமயம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு ஃபோன் எடுத்து ஓரமாக வச்சுடுறீங்க. அப்புறம் அப்படியே தான் டைம் போயிட்டுருக்கு. ஒரு ஈவினிங் போல் அவங்க வீட்டுக்கு வராரு. நீங்கள் அப்படியே பெட்ரூமில் உட்காந்துருக்கீங்க. உங்களை பார்க்குறாரு. சாப்பிட்டியா? நீங்கள் எதுவுமே பேசல, அப்படியே ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணுறீங்க, லைக் இல்லைன்ற மாதிரி. அவங்க அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் ஏன் இதில் ஏதாவது கலந்து இன்னைக்கு ஒரு நைட்டு எதாவது பண்ணலாம் ட்ரை பண்ணுறீங்களா? அது மட்டும் முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே ஒரே ஒரு ஸ்லாப் தான். சாப்பிட சொன்ன உடனே என்ன என்கிட்ட வேர்ட்ஸ் ரைஸ் பண்ணுறியா வயன்? உனக்கு இப்போ வேணா என்னை பற்றி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உண்மை தெரிய வரும்போது நான் யாருன்னு உனக்கு எல்லாமே தெரியும். அப்போ நீ நினைப்ப தப்பு பண்ணிட்டோமான்னு. எப்போ தெரிய வேணாம் பேபி கேர்ள், கதை போக போக உனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். இந்த அவங்க பற்றி உனக்கு எல்லாமே தெரியும். அப்போ நினைப்ப தப்பு பண்ணிட்டோமோன்னு. வெயிட் அண்ட் வாட்ச் பேபி கேர்ள் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கேருந்து போயிடுறாரு. நீங்களும் அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. லைக் சாப்பிட்டு தான் உங்களுக்கு புரியுது அது நல்ல சாப்பாடு தான்னு. நீங்களும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஆனால் மைண்ட்குள்ளே நிறையா கால்குலேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க எதுக்கு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட திங்கிங் தான். அது நம்ம கதை போக போக பார்க்கலாம் மிஸ். ஓகே, ஸோ இப்போ அப்படியே தான் அவங்க அப்படியே ஆஸ் யூஷுவல் நைட் வராரு. நீங்கள் படுத்துருக்கீங்க.
அவங்க அப்படியே இப்படி படுக்க விடுவாரா? அவதான் ஒரு மாஃபியாவாச்சு. இப்போ அப்படிதான் அவங்க இப்போ அப்படியே நேராக வராரு உங்ககிட்ட. நீங்கள் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கீங்க, அவர் விடலை, அப்படியே உங்களை அப்படியே தூக்கிக்கிறாரு. நீங்கள் எந்திரிக்கிறீங்க. என்ன பண்ற, என்ன விடு பேபி கேர்ள், நீ தூங்கக்கூடாது, தூங்கக்கூடாது அப்படின்னு உங்களை எங்கே கூட்டு வராருன்னா குடோனுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு வராரு. நீங்கள் என்னை விடு, என்னை விடு, என்னை விட்டு அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறீங்க. அவங்க விடுவாரா? வாய்ப்பே இல்லை. அங்கே அப்படியே உங்களுக்கு சங்கிலி போட்டு கட்டி வைக்கிறாரு. என்ன பண்ற? ஓ, நான் தப்பிச்சிருவேன்னு பயமா? நீ நினைக்கிற நான் அப்பதான் போக மாட்டேன், கவலைப்படாத அப்படின்னு நீங்க வாய்ஸ் ரைஸ் பண்ண அவங்க அப்படியே ஒரு ஸ்லாப் பண்றாரு. இந்த மாஃபியா கிட்ட இருந்தே நீ தப்பிப்பியா? சேஃப்டி பர்பஸ் தான், நீ தப்பிக்க மாட்ட, தப்பிக்கவும் முடியாது. ஏன்னா இது ஏன் மேன்ஷன், இது ஏன் இடம், உன்னால தப்பிக்க முடியாது வயன் அப்படின்னு உங்க முன்னாடி அப்படி ஒரு ஈவிலா ஸ்மோக் பண்ணிட்டு அந்த மனுஷன் பேசிட்டு இருக்காரு. இப்போ நீங்க ஜஸ்ட் அப்படியே அவங்க பார்த்து முறைக்கா அவங்க அப்படியே உங்க 2 சீக்கையும் பிடிச்ச என்னடி முறைக்கிறியா? வயன், உனக்கு நிறைய உண்மையை தெரிய வேண்டியது இருக்கு, ஆனா அது இப்போ தெரிய வேணாம். கதை எண்டிங்ல சிறப்பா உனக்கு தெரிய வரும். பார்க்க தாண்டி போற அவங்களோட ஆட்டத்தை அப்படின்னா அப்படியே அங்கே ரூமை லாக் பண்ணிட்டு அங்கே போயிடுறாரு. நீங்கள் அங்கே ரொம்ப கஷ்டப்படுறீங்க. லைக் அவர் கட்டி போட்டுட்டு போயிருப்பாரு. அந்த ரூமில் இருக்கவே உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. இருட்டை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு பயம். ஸோ அப்படி நீங்கள் கத்துறீங்க, என்ன வெளியே விடு, என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனால் என்ன வெளியே விடு அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படிதான் கத்தி கதறிட்டு இருக்கீங்க. அவங்க ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கே அந்த ரூமுக்கு வராரு. வந்து உங்களை பார்க்குறாரு ரொம்ப டயர்டா. அப்படியே தலையை தொங்க போட்டு உக்காந்துருக்கீங்க. அவங்க அப்படியே உங்கள் மூஞ்சில் சுட தண்ணி எடுத்து ஊத்துறாரு. நீங்கள் அப்படியே கதறீங்க முடியலன்னு. அவங்க அப்படியே பேபி கேர்ள், இட்ஸ் ஜஸ்ட் ஒரே ஒரு கஷ்டத்தை மட்டும் தான் உனக்கு கொடுத்துருக்கான், நிறையா நீ பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு உங்களை இப்போ அப்படியே தான் அவங்க அப்படியே ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் கதறீங்க வேணான்னு. அவங்க கேட்கல. அன்னைக்கு நைட்டும் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக போயிருக்கோம். உங்களை என்னென்னலாம் செய்யணும்னு நினச்சாரோ எல்லாமே செய்கிறாரு. நான் முடியல, ரொம்ப டயர்டாகிறீங்க, ரொம்ப கதறீங்க. அவர் பேச்சை கேட்காம உங்களை இஷ்டப்படி அவருக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாமே அவங்க பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் உங்களை வச்சு செஞ்சிட்ருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களே அப்படியே மயங்கி விழுந்துடுறீங்க. எனர்ஜியே இல்லை, அப்படியே மயங்கி விழுந்துடுறீங்க. அவங்க ஃபுல் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் அப்படியே உங்கள் பக்கத்தில் படுத்துடுறாரு. அவர் உங்களை பற்றி ஒரு ஒரு இது கூட கண்டுக்காம அப்படியே அவர் படுத்துடுறாரு. இப்போ அப்படியே தான் மார்னிங் போல் ஆகுது. மார்னிங் பார்க்குறீங்க உங்கள் ஃபோனில் ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன். லீச்சா அவர்கிட்ட இருந்தா வந்திருக்கா. நீங்கள் அப்படியே தான் அது அட்ரஸ் எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே லீச்சான் ஒரு அட்ரஸ் அனுப்பியிருக்காரு. நீங்களும் பார்க்குறீங்க. இப்போ அவருக்கு திரும்ப ரிப்ளை பண்ணுறீங்க. நான் எப்படி இங்கேருந்து தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போது அப்படியே தான் லீச்சானுக்கு மெசேஜ் அனுப்புறீங்க. அவருமே அதுக்கு என்ன பண்ணணுன்றதுக்கு எல்லாமே உங்களுக்கு மெசேஜாகவே போடுறாரு. இன்னைக்கு நைட்டு கிளம்பி வந்துரு அப்படின்ற மாதிரி லீச்சான் சொல்லிட்டு இருக்காரு. நீங்களுமே ஓகேன்ற மாதிரி மெசேஜ் அனுப்புறீங்க. ஒரு நைட் டைம் ஆகுது. சாப்பிட்ற ட்ரக்ஸில் லைட்டாக தூக்க மாத்திரவனை கலக்குறீங்க. அது ஆல்ரெடி நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வரதுக்கு முன்னாடி லீச்சான் உங்ககிட்ட கொடுத்துருப்பாரு. அதை எடுத்து அவங்களோட ட்ரக்ஸில் கலந்துறீங்க. கண்டிப்பாக அந்த ட்ரக் எடுப்பார். அவருக்கே தெரியாமல் அதை ஆட் பண்ணிடுறீங்க. ஸோ நைட் போல் ஆஸ் யூஷுவல் ட்ரக்ஸ் எடுத்துட்டு உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கலான்னு வரும்போது சடனாக அவருக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப தலைவலி வந்து அவர் அப்படியே அங்கே மயக்க போட்டு விழுந்துடுறாரு. நம்ம இப்போ இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தான் லீன் சான் கொடுத்த மாதிரி அந்த அட்ரஸை ஃபாலோ பண்ணி அப்படியே அந்த மேன்ஷனை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கீங்க. அந்த மேன்ஷன் ஒரு காட்டுக்கு நடுவில் தான் இருக்கும். அப்போ தான் உங்களால் தப்பிக்க முடியாதுன்னு அவங்க நினச்சி அங்கே தான் அந்த மேன்ஷனை பில்ட் பண்ணியிருப்பாரு. ஆஸ் யூஷுவல் நீங்களும் இப்போ அப்படி தான் ஓட்டி வந்துட்டுருக்கீங்க. அப்படி நீங்கள் ரொம்ப நேரம் அந்த காட்டில் சுற்றிட்டுருக்கீங்க. எங்கே போகிறது, எந்த இடம் எதுவுமே உங்களுக்கு தெரியல. அந்த காடுலாம் அப்படியே பெரிய பெரிய மரமாக இருக்கு. உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் ஏதோ இல்யூஷன் நிற்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே நீங்கள் அங்கே எங்கேன்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு எந்த வண்டியோ எந்த
பர்சனும் நிற்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல. நீங்கள் ரீச் எனக்கு திரும்ப மெசேஜ் போட்டுட்ருக்கீங்க, லைவ் லொக்கேஷன் சென்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு சிக்னல் கட் ஆகுது, ப்ளஸ் உங்கள் ஃபோன் பேட்டரி ஆஃப் ஆகிடுது. நீங்கள் அந்த காட்டில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அங்கே எங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சு பார்க்குறீங்க. ஆனால் உங்களால் எங்கேயுமே வழியை கண்டுபிடிக்க முடியல. அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருக்கும் போது ஒரு சவுண்ட், ஒரு கன் சவுண்ட் கேட்குது. ஷாக்காய் அப்படியே ஒரு ஜாக்காய் திரும்பி பார்க்குறீங்க. ஒரு பையன், அதாவது நம்ம தேவம், டார்ச்சோட நின்று அப்படியே ஒரு லுக் உங்களை விட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் தேவங்க பார்க்குறீங்க. ஒரு அப்படியே சொல்கிறது, ஒரு சைக்கோவா, ஒரு மாஃபியாவா இருந்து அப்படி இருப்பாங்க. முடியெல்லாம் முன்னாடி, உடம்பெல்லாம் ஸ்வெட் ஆகி அப்படியே கையில் ஒரு கன்னோட தேவங்க நின்றுட்டுருக்காரு. லைக் சைக்கோ பார்த்து எப்படி இருப்பாங்க அது போல தான் நீங்கள் தேவங்க அப்படியே ரொம்ப ஃபியர் லுக்கில் பார்க்குறீங்க. அப்படி நீங்கள் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம தேவங்க பார்த்து அந்த நொடியே அப்படியே அங்கே ஓடிட்டுருக்கீங்க. தேவங்க அப்படி வெறித்தனமாக உங்களை வேகமாக அக்ரெசிவாக ஓடி வந்துட்டுருக்காரு. ஏக்கமாக ஓடி வந்துட்டுருக்காரு. நீங்கள் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறீங்க. ஸோ ரொம்ப பயம். உங்களை ட்வீட்லாம் ரைஸ் ஆகி வந்துட்டுருக்க. உங்களால் உங்கள் ஹார்ட்டை கூட கண்ட்ரோல் பண்ண முடியல. விட்டா தேவங்க அந்த ஹார்ட் பீட் கேட்கும் போல் அந்த மாதிரி ரொம்ப பயத்துலேயும் நீங்கள் ஓடி வந்த வேகத்துலேயும் அந்த ஹார்ட் பீட் டப் 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 டப்புன்னு துடிச்சிட்ருக்க. உங்களால் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே ஹார்ட் பீட்டை பிடிச்சிட்டு கண்ணை இறுக்கமாக முடிச்சிட்டு உங்கள் ஃபோனை கையில் வச்சுட்டு அப்படியே நிற்கிறீங்க. உங்களால் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? தப்பி போமா மாட்டோமான்ற மாதிரி அப்படியே நீங்கள் ஸ்க்ரீனை பார்க்குறீங்க. ஸோ இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ யா, ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மாஃபியா, அது அந்த பார்ட்டை இதோட கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் சூன் வந்துடும். தென் இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணணும். தென் லைக் மஸ்ட். தென் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்ன ஷார்ட்டாக முடிக்கிறேன்னு பார்க்காதீங்க. இதுக்கப்புறம் தான் ரொம்ப பெரிய ட்விஸ்ட் இருக்கு. தேவங் யாரு, பயன் யாரு, லீச்சான் யாரு, ஏன் அவரு ஏன் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும், நீங்கள் முதல்ல யார், உங்கள் பின்னாடி இருக்க ஸ்டோரி யார், தென் தேவங்க ஏன் உங்களை ஃபோக்கஸ் பண்ணி உங்களை ஃபோர்ஸ் பண்ணி மணி கொடுத்து உங்களை வாங்கணும், உங்கள் ஸ்டெப் மதர் யார், ஸ்டெப் சிஸ்டர் யார், உங்களுக்குன்னு கூட பிறந்தவங்க யார், தென் தேவங்க யார், தேவங்களோட பேக் ஸ்டோரி, ப்ளஸ் லீச்சான் ஏன் இங்கே வரணும், தென் நீங்கள் ஏன் தேவங்கிட்ட மாட்டினீங்க, தேவங்களோட நெக்ஸ்ட் பிளான் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அதுதான் ஃபைனலாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த பாட்டுக்கு, அதாவது இந்த ஸ்டோரிக்கு ரெஸ்பான்ஸ் நல்லாவே நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் பார்ட் சூன் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். சப்போஸ் இல்லை கம்மியான வியூஸ் போய் கம்மியான லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் இந்த வீடியோவை நான் அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்ட் அப்லோடே பண்ண மாட்டேன். இது ஷியோர். இது நான் எஃபோர்ட் போட்டு உங்களுக்காக ஸ்டோரி கொண்டு வரேன். ஆனால் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா அது எப்படி? ஸோ நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தான் நெக்ஸ்ட் பார்ட் வரும். தென் நெக்ஸ்ட் வீடியோன்றது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. தென் ஹர்ஷா கொடுத்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதை நியூவாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருக்கா இல்லையான்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தென் உடம்பெல்லாம் பார்த்துக்கோங்க, நானே உடம்ப பார்த்துக்கிறேன். தென் ஓகேடா மிஸ், நம்ம வாட்ஸ்அப் சேனல் ப்ளஸ் இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாமல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. எல்லா போட்டில் இருக்க. உங்களுக்கு டார்க் ரொமான்ஸ் லைக் டார்க் ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா, அது மாஃபியா தீமில் டார்க்காக உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். இது டேக் மட்டும் கிடையாது, ஜேகே ஜெமன் எல்லாருக்குமே நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Then okay miss. So stay safe, stay healthy. Tata. Bye. Run baby girl, run. How far you can run. Run baby girl, I am coming.